ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 37 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் நம்ம யூகாவை கண்ட்ரோல் எடுத்து வேற மாதிரி மாற்றி நம்ம கல்லியவே அட்டாக் பண்ண அனுப்பியிருப்பான். நம்ம கல்லி துலாம் ராசி பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே அந்த கயிறு மாதிரி கட்டி மேலே தூக்கி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் கடுப்பாகி கல்லியை அட்டாக் பண்ண வரும்போது குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா குறுக்கு வந்து அவன் அப்படியே அடித்து தூக்கி வீசிருப்பாரு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தோடனே நம்ம ஹீரோ அடிச்சதுல அவன் அப்படி குப்புற விழுந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அப்பா அம்மா இறந்தது காரணம் இவனோட இந்த மான்சர்ஸ் தான். அதுவும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது. என்னோட அப்பா அம்மாவை கொன்னது நீங்க தானடா, உங்களை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவமா இருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க இருக்க மான்சர்ஸ் எல்லாருமே மோனார்க் ஆஃப் மாஸ் நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கத்திட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அவன் அப்படி மண்ணை கவிடுவான். அவன் கூப்பிட படுத்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவனோட கோர் மேஜிக் பவர் மூலமா நிறைய மான்சர்ஸ் அவனோட உடம்புல இருந்து அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர் அப்படி எல்லா உருவமா சேர்த்து அவன் அப்படி வேற மாதிரி உருவத்துல வந்து, டேய் என்ன நான் செத்துட்டேன்னு நினைச்சியா, இதுக்கப்புறம் தான்டா நான் உன்னை வெளுத்து வாங்க போறேன், நீயா நானான்னு பார்த்தலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம நச்சுன்னு நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து அவனோட உடம்புல பாதி பிஞ்சிட்டு போயிடும். அவன் கத்திட்டே படுத்துட்டு, டேய் என்ன திமிரு இருந்தா இப்படி அடிப்ப, கண்டிப்பா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, என் கையால தான்டா உனக்கு சாவு அப்படின்னு அவன் பயங்கரமா கத்திட்டு அத்தாரிட்டி ஆஃப் மாஸ் அப்படின்ற அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த பீஸான அவனோட உடம்பு பகுதியை அப்படி உருவாக்கி வேற மாதிரியான ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் உருவாக்குவான். அது பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கோம். ஏய் உன்னை எப்படி துண்டு துண்டா பிச்சு எறிகிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி அட்டாக் பண்ண வரும் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம் வரும். அதை பார்த்துட்டு அவன் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே மிகப்பெரிய டைனாசர் மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த டார்க் கலர் இருக்க அந்த மான்ஸ்டரை கடிச்சு அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்தது, இந்த பவர் எப்படி நீ யூஸ் பண்ற, இது உன்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கெவின் வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அந்த மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்த டார்க் பாக்ஸ், அதை வச்சு நம்ம ஹீரோ இங்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஏய் இதை நாங்கள் தொலைச்சிட்டோமே, இது எப்படி உங்ககிட்ட வந்தது, இது என்னோட பர்மிஷன் இல்லாமல், அதாவது மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்தவங்க பவர் இல்லாமல் இதை உன்னால் யூஸ் பண்ண முடியாது, நீ இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, டேய் என்கிட்ட ஹெய்லி இருக்காடா, அவ மோனார்க்கோட பொண்ணு தானே, அப்படி இருக்கும்போது அவளோட பர்மிஷன் இருந்தாலே போதும், என்னால் இதை அழகாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய டிராகனை கொண்டு வந்துருவார். அந்த மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்த அந்த பாக்ஸ்லேருந்து மிகப்பெரிய ஒரு சம்மன் பண்ணி அங்கே அப்படி வாயை பொழந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கான் பார்த்தீங்களா அந்த மோனார்க் ஆஃப் மாஸ், அவனை அப்படியே வாயை பொழந்துட்டு கடிக்க வருவான். அவன் வாயை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவான். தடுக்க முடியாமல் இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருப்பான். இருந்தாலும் அதை அப்படி கடிக்க வரும். அவன் அந்த வாயை அப்படி பிச்சு போட்டு, டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்னொரு டைனோசர் மாஸ்டர் வந்து அவன் அப்படி கடிச்சு அந்த தூக்கி அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சாகாமல் இருக்கிறதுக்கு அவன் மேலே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஓபிசஸ் காடோட சூப்பர் ரீஜென்ரேஷன் டக்குன்னு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர் என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் மேலே யூஸ் பண்ணுவான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அவனை கடிச்சு அந்த பக்கம் செவுத்துல அடிச்சு அப்படி கடிச்சிட்டு இருக்கும். அவன் என்ன பண்ணுறது தெரியாம, சே என்னது இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ மிகப்பெரிய டைனோசர் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணி அவன் மாஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த டைகர் மாதிரி மிகப்பெரிய மான்ஸ்டர் உருவாக்கினால அது எல்லாத்தையுமே அந்த டைனோசர் கடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அவன் யோசிச்சுட்டு இருப்பான், என்னது இது இவனால் எப்படி இந்த மாதிரியான பவர்லாம் யூஸ் பண்ண முடியுது, சரி இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு அவனோட ஹார்வெஸ்ட் பவர் மூலமாக அங்கே இருக்கிற அவனோட பவரை அப்படி உறிஞ்சி எடுத்துட்டு, ஏய் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு பயங்கரமான காயமாயிரும். டேய் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறியா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கீழே விழுந்தோடனே பறந்து போய் ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் மறுபடியும் அவன் பறந்து வந்து கீழே விழுந்துருவான். அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ, டேய் என்ன சீக்கிரம் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா, அவ்வளோ சீக்கிரம் சண்டை முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மான்ஸ்டர் பார்த்தா சண்டையெல்லாம், மோனார்க் ஆஃப் மாஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும். அதை பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இன்னும் நிறைய மிகப்பெரிய டிராகன் மாதிரி அந்த மான்ஸ்டர் எல்லாமே சமன் பண்ணி அங்கே ஆடியன்ஸாக உட்காந்துருந்து பார்த்தீங்களா அந்த மான்ஸ்டர்ஸ் அதை கடிச்சு சாப்பிட அனுப்பி வச்சிருவான். அதை பார்த்துட்டு இந்த ஆடியன்ஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் ஐயோ நம்ம கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பாடுங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்க ஆடியன்ஸ் மான்ஸ்டரை கடிச்சு அப்படி தின்னுட்டு இருக்கும். அவனுங்க ஐயோ இங்கே நான் வந்திருக்கவே கூடாது, வீட்லேயே இருந்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் 2 கையெல்லாம் பிச்சு போட்டிருப்பாரு நம்ம ஹீரோ. அவன் ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்னை ஏன் இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோட அந்த சம்மன் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா சும்மா பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியாது, இப்போ நான் எங்கே இருக்கேன், இவங்ககிட்ட எதுக்காக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சும்மா மரண மாதம் ஆறா தெரிக்கும். நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப உக்கரமாயிட்டாரு. நம்ம ஹீரோ கோவத்தோட உச்சிலே இருக்காரு. இப்படி நம்ம ஹீரோ மாறினதே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட வந்துட்டு, டேய் என்னடா என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்க, மோனார்க் ஆஃப் மாஸா
இதே தான் அந்த மோனார்க் ஆஃப் டைமுக்கும் நடக்கும். இந்த மாரி மோனார்க்லாம் இதுக்கப்புறம் என் முன்னாடி நிக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்டு அந்த மோனார்க் ஆஃப் மாஸு, "டேய் என்னடா நக்கலா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா பேசுவான். நம்ம ஹீரோ பட்டார்ன்னு ஒரு அடி அடிப்பாரு தாடையிலே. அடிச்ச அடியில அவனுக்கு கதியெல்லாம் கலங்கிரும். அடிச்ச உடனே நம்ம ஹீரோ மறுபடியும் என்ன பண்ணுவாரு, அவன் செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீஜெனரேஷன் பவர அவன் மேல போட்டுருவாரு. நம்ம ஹீரோவோட அந்த ரீஜெனரேட் ஹீலிங் பவர் மூலமா அவனுக்கு அடிபட்டாலுமே திரும்ப திரும்ப சரியாயிட்டே இருக்கும். அவன், "ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன அடிக்கிற, கை கால்லாம் பிக்கிற, ஆனா மறுபடியும் ரீஜெனரேட் ஏதோ பண்ணிட்டு இருக்க. நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிச்சா? என்ன சாகடிக்கிறத விட்டுட்டு என்ன காப்பாத்திட்டு இருக்க முட்டா பயல" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் நம்ம ஹீரோ அவன் கைய புடிச்சிட்டு ஓங்கி ஒரு மிதி. மிதிச்சுட்டு அப்புறம் கைய டைட்டா புடிச்சு ஒரு இழு இழுப்பாரு. 2 கையும் தனியா பிஞ்சுட்டு போயிரும். "ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இப்படி என்ன போட்டு வாட்டி வச்சுட்டு இருக்க? என்ன ஹீல் பண்ற, கை கால வர வைக்கிற, மறுபடியும் பிச்செறியறியே. நீ உயிரோட இருக்க போறதில்ல, சாக போறதும் இல்ல. உனக்கு குடுக்க போறது நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதாவது நீ என் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா பேசுவாரு. அவன், "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே தான்டா நான் ஆரம்பிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய முடிக்கிட்டு மறுபடியும் அவனை ஹீல் பண்ணி சும்மா நச்சு நச்சுன்னு குத்திட்டு அவன் தலைய புடிச்சு தூக்கி தர 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 தரன்னு இப்படி ஓடுவாரு பாருங்க. அவன் அப்படியே மேல பறந்துட்டு இருப்பான். தூக்கி ஒரு வீசு. அடிச்ச அடியில அவனுக்கு வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். மறுபடியும் நம்ம ஹீரோ அவனை ஹீல் பண்ணி அவனோட வயித்திலேயே ஓங்கி ஒரு மிதி. அடிச்ச அடியில மறுபடியும் அந்த இடமே போர்க்களமா மாறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ விடவே மாட்டாரு. அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பாய் அவன், "டேய் என்னடா நீ பாட்டுக்கு அடிக்கிற, ரீஜெனரேட் பண்ற, என் கை கால்லாம் மறுபடியும் வருது, மறுபடியும் பிச்சு போடுற, உன்னை விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவனோட மாஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ விரட்டி வந்து அடிக்க வருவான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அசால்ட்டா டாட்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் வயித்திலேயே ஓங்கி ஒரு குத்து. அந்த அடி தாங்க முடியாம அப்படியே உட்காந்துருவான். "ஏய் என்னடா பண்ற? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது அவன் மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, "டேய் என்ன உன்னால ஒண்ணும் முடியலையா? ரீஜெனரேட் பண்ணி பண்ணி அவனை அடிக்கிறதுனால உனக்கு ரொம்ப டயர்டா இருக்காடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரண மாசா நிக்கும்போது அவன் வயித்துல பார்த்தா மிகப்பெரிய ஓட்டையா இருக்கும். அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயையோ அப்படி சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ அவன் தலைய பிடிச்சிட்டு, "நீ ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்ப. உனக்கு ஹீல் ஆகிட்டே இருக்கும். உன்னை போட்டு மிதி மிதின்னு மிதிக்க போறேன். கையை காலாம் பிச்சு எறிய போறேன். அப்படி இருந்தும் நீ சாக மாட்ட. ஏன்னா என்னோட ஹீலிங் பவர் உன் மேல ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உன்னை கடைசி வரைக்கும் பிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் நீ வலி தாங்கிக்கிட்டே தான்டா இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ ரீஜெனரேட் பவர் யூஸ் பண்ணி அவனை ஹீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. "ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன்டா. என்னடா உன் காலை ஷூ துடைக்கணுமா? ஷூவை துடைச்சு விட்றேன். உன் காலை பிடிச்சி கெஞ்சணுமா? கெஞ்சுறேன். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கணும்" அப்படி சொன்னோன்னே அது கேட்டு அவன் கடுப்பாயி, "உன்கிட்ட போய் நான் கெஞ்சின பாத்தியாடா" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த மாஸ் மோனார்க் அவனோட 4 கையை வச்சு நம்ம ஹீரோவை அப்படி குத்த போவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, "ஓ அப்படியா, சண்டைக்கு வாடா. உன்னோட ஒரு அடி என் மேல பட்டுச்சு அப்படின்னா நான் உன்னை ஃப்ரீயா விட்டுறேன். எங்க அடி" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த 4 கையை வச்சு அடிக்கிறேன் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு அசால்ட்டா நின்னுட்டு வயித்துலயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சிருவாரு. அடிச்ச அடியில அவனுக்கு கதியெல்லாம் கலங்கிரும். மறுபடியும் ரத்தமா கொட்டிட்டு இருக்கும். அப்படியே அவன் கீழே முட்டி போட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட அந்த கீழ் தாடை வாயை பிடிப்பாரு. எதுக்கு வாயை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனோட அந்த தாடையவே வெறும் கையால் அப்படி பிச்சு எரிஞ்சிராருங்க நம்ம ஹீரோ. செம்ம கொடூரமா இருக்காரு நம்ம ஹீரோ. ரொம்ப கோவமாயிட்டாரு போல இருக்கு. அவனோட தாடையெல்லாம் பிச்சு எரிஞ்சு அவனோட வயித்துல ஓட்டையை போட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா நிப்பாரு. அவன் வழியில அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாம மறுபடியும் ஓங்கி ஒரு குத்து. அவனுக்கு அவ்வளோதான். "என்னடா நடக்குது இங்க? ஏன்டா அப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ற? நான் அப்படி என்னடா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் மோனார்க்கு, நீ என்ன மாதிரி ஓவர் சீனை போட்ட. இப்போ என்னடா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற? நீங்களாம் மனுஷ இனத்தை அழிக்கிறதுக்காக என்னென்னாலும் பண்ணுவீங்க. இப்போ என்னன்னா பெரிய நல்லவ மாதிரி கெஞ்சிட்டு இருக்கியாடா" அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவன் முட்டி போட்டு நம்ம ஹீரோ கிட்ட, "டே டே டே ப்ளீஸ்டா, நீ என்ன வேணா சொல்ற, நான் பண்ணிடுறேன்டா. இந்த மாதிரி பண்ணாதடா. என் எல்லைக்குள்ள வந்து என்னையே இப்படி அசிங்கப்படுத்துறியே. என்னோட வாழ்க்கைக்கு ஒரே ஒரு கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரு, ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "நான் எதுக்காக மன்னிக்கணும்? நாங்க மனுஷனா இருக்கும்போது நீங்க மான்ஸ்டரா வந்து மனுஷங்க எல்லாத்தையுமே கொன்னீங்களே. அப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சினோமே. அப்போ நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கும்போது நான் எதுக்குடா உன்ன மாதிரி ஒரு கேவலமான மான்ஸ்டருக்கு இரக்கம் காட்டணும்? டேய் உங்க ஒருத்தனுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன். உங்க ஒவ்வொருத்தனையும் என் கையாலே கொல்லுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவாரு பாருங்க. இப்படி நம்ம ஹீரோ இது வரைக்கும் கோபப்பட்டதே இல்லைங்க. நம்ம ஹீரோவை முதுகுல குத்துனவனை பார்க்கும்போது கூட நம்ம ஹீரோக்கு இவ்வளோ கோவம் வந்தது இல்லை. நம்ம ஹீரோவோட குடும்பத்தையே கொன்னது இவன் தான் அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அவனை அப்படி போட்டு மிதி மிதி மிதிப்பாரு பாருங்க. மிதிச்சதுலேயே அந்த ஆறா பவர் தாங்க முடியாமல் அவன் கையெல்லாம் சாம்பலாக போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான அட்டாக்காக இருக்கும். நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் அந்த இடமே கதி கலங்கிரும். அது எல்லாத்தையுமே தூரமாக நின்று அந்த மீனராசியோட பாஸ் ரிபுவை பார்த்துட்டே இருப்பா. அதை பார்த்துட்டு இந்த மோனார்க் ஆஃப் மாஸ் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். "அடியே தேவையில்லாமல் இவங்க எல்லாத்தையுமே இங்கே கூட்டு வந்து பத்தாதைக்கு இவன் வேற இங்கே வந்து என்னை போட்டு சாவடிக்கிறான். நான் மட்டும் இதுலேருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வந்தேன். உன்னை விட மாட்டேன்டி" அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு இருக்கா பாருங்க.
போக போக நல்லா என்டர்டைன்மெண்ட் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவா. அவளோட அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ண உடனே இந்த பக்கம் கீழ இருக்க அந்த மோனார்க்கோட மூஞ்ச பார்த்தா ஒரு பொண்ணோட மூஞ்சி மாரி மாறிடும். அத பார்த்து நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான மேஜிக்லாம் நான் ஒன்றும் ஏமாறதுக்கு நான் முட்டாளடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூஞ்சி வந்தாலும் நான் இதுக்கப்புறம் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி தலையை அப்படி பிச்சு எரிஞ்சு தூக்கி எரிஞ்சிருவாரு. எரிஞ்சதுக்கப்புறம் அவனோட உண்மையான மூஞ்சி அங்கே இருக்கும். ஐயோ விடுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொடூரமாக மாறிடுவாருங்க. சும்மா அவனோட வயிறில் கை காலு குடல் எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாரு. அவனோட அந்த கோர் மேஜிக் பவர் இருக்கிற அந்த பெரிய பாலை எடுத்துட்டு டேய் நீ அவ்வளோ சீக்கிரம் இனிமேல் சாக போகிறதில்ல, நீ வெறும் நகர முடியாமல் ஒரு ஜட மாதிரி இருக்க போற, உன்னை நான் வச்சு செய்ய போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோரை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை தூரத்துலேருந்து கள்ளி பார்த்துட்டு இவரு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த லியோ இல்லை, இவர் அப்படி சுத்தமாக மாறி இருக்காரு, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இப்போ 2 விதமான பவர் இருக்கு. ஒன்று டெத்து, இன்னொன்று லைஃப். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோ ராத் அதாவது கோவத்தோட உச்சியில் இருக்காரு. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கே பயங்கர மாசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிபு பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், லியோ இங்கே ரொம்ப கோவமாக இருக்கானே, இவங்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ செம கடுப்பில் இருப்பார். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.